இதுதான் நம்மளோட போயா மைக் BY-M1DM அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டியூல் ஆம்னி டைரக்ஷனல் லெவலியர் மைக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அக்சசரிஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவுச்சில் வந்து நமக்கு அந்த மைக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் இருக்கட்டும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா போயா BY-M1DM அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டீட்டெயில்ஸாக எல்லாமே இருக்கும். நீங்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கலாம் எல்லாமே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கா ஜெல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த மைக்கில் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளிப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம 2 மைக் யூஸ் பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால வந்து 2 கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து 2 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட மைக்கு மேலே வந்து நம்ம வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பேட்டரி வந்து தேவைப்படாது. நீங்கள் வந்து DSLR கேமரா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னா மட்டும் இந்த பேட்டரி வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மைக் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவுச்சில் தான் கொடுத்துருப்பாங்க. போயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி சுருக்கு பை மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளாடி உங்களுக்கு வந்து இந்த போயா மைக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் சொன்னது மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைக் வந்து இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 மைக் இருக்கும். 2 பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் நம்ம சும்மா போட்டு விட்டா போதும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். போட்டதுக்கு அப்புறமா இந்த கிளிப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, இதையுமே நம்ம வந்து இந்த மைக்கில் வந்து மாட்டிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டுறதுக்காக தான். ரொம்ப சிம்பிள். சும்மா இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம அதை மாட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம 2யுமே நம்ம போட்டுக்கலாம். இது இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக நம்ம வைக்க முடியும். அதுக்காக தான் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து நார்மலாக வந்து தேவைப்படாது. நீங்கள் வந்து வேற வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த கனெக்டர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த போயா அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, நீங்கள் இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செல் போடுறதுக்கு இடம் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் தான் நீங்கள் அந்த செல் வந்து போட்டுக்கணும். கேமராவில் யூஸ் பண்ணுறதா மட்டும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு செல் தேவைப்படும். இல்லைனா செல் வந்து வேண்டாம். நார்மலாக நம்ம வந்து ஃபோனில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு செல் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கீழே வந்து வச்சுக்கணும். ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்னு இருக்குது. ஸோ அதில் வந்து வச்சுக்கணும். கேமராவில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இதை மேலே வந்து வச்சுக்கணும். ஃபோனில் பண்ணும்போது இந்த கேமரா மோடில் வைக்கக்கூடாது, கீழே வந்து வச்சுக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு ஆஃப் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த 2 மைக் இருக்குல்ல, 2 மைக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் 2 சைடு நமக்கு வந்து கேபிள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகி கடைசியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஃபோனில் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணால் போதும். நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும். நான் வந்து யூஸ் பண்ணுறது சாம்சங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாம்சங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப் எதுவுமே நமக்கு தேவைப்படலை. ஒருவேளை ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து